Homeland 3 BHK premium gated community apartments at Balanagar near Kukatpalli Y Junction. Visit the site today and book your dream home. నా పేరు వచ్చి చారులత. ఆమె ఈరోజు ఇక్కడ ఏది లేదనిందే మాకు చాలా మనసు కష్టంగా ఉంది. అంటే ఆయనతో రావాలా సీఎంగా, అదిదా మా కోరిక. మేము అరుంబోకం ఎంఎండి కాలనీ. లేదని చెప్పలేదే, 11 గంటలకి స్టార్ట్ అయిపోతుంది చెప్తా ఉన్నారు అన్ని న్యూస్లో. దానికే మేము పొద్దున్న బయలుదేరి వచ్చినాం. జనాలు జాస్తిగా ఉంటుంది, మనం ముందే వచ్చి ఇలాంటి పొద్దున శీఘ్రం లైన్లో నిల్చుకుని ఎట్లా ఆయన చూడవాలా, ఆయన సీఎం ఏది చూడవాలని ఒక ఆశ. సపోర్ట్ చేయలేదంటే ఆయనకి ఫుల్గా ఆదరణ ఉండరు అంతదా. అది లేకుండానే అది ఎత్తిన వరకు వచ్చి ఆయనకి సీటు ఇవ్వాలా, ఆయన సీఎం అవ్వాలని మేము చెప్పరు. నా పేరు సాయి దీపిక. తలపతి చూడకు వచ్చినాను. ఇట్లా మూసి ఉంది అలా ఏవి అర్థం అవ్వలేదు. దేనికి ఇట్లా అవుతుంది? సీఎం దా, విజయ్ దా. இல்லை பார்க்கலான்னு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அவர் வாங்குகிற பட்டம் வாங்குறது, மினிஸ்டர் பட்டம் வாங்குறது நேரில் பார்க்கணுன்னு ஆர்வம் தாங்க முடியாமல் வந்துட்டேன். நான் அதுக்கு தான் வந்தது. இங்கே டிக்ளேர் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதை எல்லோரும் இருக்கிறாங்க, லேட்டாக விட்றாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். பட் ஆனால் உள்ளே விடலையே, என்ன பண்ணுறது? அவங்க டிக்ளேர் ஆகலைன்றாங்க. இனிமேல் தான் வீட்டில் ஃபோன் போட்டு பேசி கேட்கணும். அதுக்கு தான் வந்தது. ஜஸ்ட் டிவிக்கு சப்போர்ட் தான். ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்க 2 வருஷமாக. இப்போ நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு பிள்ளைங்கள்லாம், எங்கள் பையன் பொண்ணெல்லாம் ரொம்ப வெறியாக இருக்காங்க. அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடணுன்னு ஒரு ஆசை நிறைவேறிச்சு. இதுக்கு மேலே எனக்கு உடம்பு முடியலன்னாலும் அதை பற்றி கவலை கிடையாது. இது ஒன்றாச்சும் எனக்கு லைஃப்பில் ஒரு வாட்டியாவது அதை நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. தெரியல, பார்ப்போம். பிஜேபி அவருக்கு வேண்டாங்க. என் மனசுக்கு தோன்றுறது அவருக்கு வேண்டாம். பிஜேபி வேண்டாம். அவர் ராகுல் காந்தி சார் கை கொடுத்துட்டாரு. பட் இன்னும் 2 தொங்கு கட்சியை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வேண்டான்றது என் முடிவு. சமயம் பார்த்து எது உள்ள நுழையன்றது நமக்கு தெரியாதுங்க அரசியலில். அவர் விஜய் என்ன மாதிரி கட்ட சூழ்நிலை இருக்காருன்னு நமக்கு தெரியும். அவர் உள்படையில் யாரை எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னுட்டு அவருக்கு தான் தெரியும். அதனால் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எங்களுக்கு அது வேண்டாம். பிஜேபி வேண்டாம். நல்லா தாங்க இருந்தது, அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. நல்லா தான் இருந்தது. என்ன நல்லா இருந்ததுன்னா, பஸ்ஸை விட்டார், எல்லாரும் கண்டக்டர் உட்காந்ததுல டிக்கெட் வாங்கினேன். நான் நிறைய போயிருக்கேன். டிக்கெட் வாங்கினியான்றாரு. ஓசி பஸ்ஸு தானே, அதெல்லாம் கேவலப்படுத்தினாங்கங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, கேவலப்படுத்தினது. பட் நான் அவரை குறை சொல்ல விரும்பல. அவர் ஆட்சியிலேருந்து எங்கேயோ உக்காண்டாருன்னா, அதாவது போலீஸ் கெடுபிடின்னு ஒன்று வச்சாங்கங்க. வச்சு சுத்தமாக பொம்பளைங்களுக்கு மரியாதை கிடையாது. ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போலீஸை விட்டு வெளியில் வரோன்னா கூட ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் லேடிஸ்க்கு மரியாதை கிடையாது. கூட நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு இல்லைங்க லேடிஸ்க்கு, சின்ன பசங்களுக்கு. அதனால தான் எனக்கு உள் மனசு ரொம்ப வெறுத்து போச்சு.
அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் எல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் பேசுகிறது தப்பு தான். ஆனால் அந்த அம்மா எல்லார் கூடயுமே அவங்க கையில் வச்சுருந்தாங்க. அந்த அம்மா அந்த அம்மா பெரிய பதவி இருந்தால் கூட பொருளாளர் பதவி அவங்க வச்சு அந்த போலீஸுங்க, அந்த அம்மா ஆட்சியில் ஒரு போலீஸ் கூட எங்ககிட்ட லஞ்சம் வாங்கினதில்லை. எந்த பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட லேடிஸ் நிற்காதீங்க போங்கன்னுவாங்க. ஆனால் எப்போ டிஎம்கே வந்துச்சோ அப்போலேருந்து லேடிஸ்க்கு மரியாதை இல்லை, மரியாதை இல்லாத வார்த்தைங்க, மரியாதை இல்லாத ரொம்ப ஹாஸ்பிட்டலு மெயினாக ஹாஸ்பிட்டல் ஒரு லேடி என் கண்ணு எதில் என் பொண்ணு பிரசவத்துக்கு பார்த்தேங்க. அப்படி தொடையிலே போட்டு அடித்து பச்சையாக பேசினாங்க. டெலிவரி டைமில் பேபி வர டைமில் அது எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தது நெஞ்சு வெளியே வந்துருச்சு. எனக்கு அப்போவே உக்காந்துட்டேன். இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மெயினாக அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கட்டாயம் மாறணும். ஒரு லேடிஸ் பிள்ளை பெற்றுக்கிறாங்கன்னா அப்படி 2 அடி அடித்தாங்க. என் கண்ணு எதிரில் பார்த்தேன். பிள்ளை பெற்றுக்கிறது எவ்வளோ வலின்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் பச்சையாக பேசினாங்க. பச்சையாக பேசி அது ஒன்று தாங்க என் பொண்ணு பிள்ளை பெற்றுக்க போகும்போது பார்த்தது. அந்த ஒன்று தான் அவங்கள எனக்கு சுத்தமாக அந்த ஆட்சியே எனக்கு பிடிக்கல. கேள்வி கேட்க ஆள் இல்லை. நான் ஒரு அரசியல்வாதினாலும் என்னால் வெளியில் சொல்ல முடியல. பட் இவர் வந்தார்னா எல்லாத்தையும் பார்ப்பார் எல்லாம். ஆனால் வருஷம் தவறாமல் அந்த சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வராரு. ஒரு வாட்டி வந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன். பட் ஆனால் அவர் வந்து போகிறாரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. பட் அவர் இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரூல்ஸை கொண்டு வரணும். சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு லேடிஸை ரொம்ப ஒரு பெற்றவங்கள புள்ள பெற்றுக்கிற இடத்துக்கு விடணும். அன்னைக்கு நானே போயிட்டேன். நான் பிறக்கிற இடத்துக்கு அப்படி ஒரு பச்சையாக பேசுகிறாங்க. இவர் அரசியலில் வந்தால் எதை நிறைவேற்றுறாரோ இல்லையோங்க, ஒரு புள்ள பெற்றுறவங்கள அந்த நேரத்தில் மன வலி இல்லாமல் பிள்ளைய பெற்றுக்கிறதுக்கு அவர் நல்ல வழி காட்டணும். மரியாதை இல்லாமல் அசிங்கமாக பேசுகிறது அந்த ஒன்று தாங்க எனக்கு பிடிக்கல. அவர் மாற்றினா போதுங்க, வேறு ஏதோ நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கல.